ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கடலைக்கறி ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கடலைக்கறி பண்ணுறதுக்காக நான் நைட்டு கருப்பு கொண்ட கடலையை ஊற போட்டு வச்சுருக்கேன். மார்னிங் தான் கடலைக்கறி பண்ணுறேன். இதுக்கு மசாலா வறுத்து தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். ஒரு துண்டு பட்டையை உடைச்சி சேர்த்துக்கிறேன். 2 கிராம்பு, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் லைட்டாக வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். 6 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வறுத்தெடுத்துடலாம். இப்போ இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். குருமா நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். அதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கடுகு, 2 ஏலக்காய், 1 பே லீஃப், 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை இதுக்கு கூட சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது கொதித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 6 விசில் விடுறேன். 6 விசில் வந்துருச்சு. குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணுறேன். இந்த குருமா ஆப்பம், சப்பாத்தி, புட்டுக்கு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.